வணக்கம். நாங்கள் இன்றைக்கு யோகா செய்யும் முறை சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். இன்று நாம் புதிதாக யோகா செய்வதற்கு இறங்குகிறோம். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் யோகா ஆசனம் செய்வதற்கு முன்பும் செய்த பின்பும் சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் நாளாந்தம் அதாவது அரை மணி முடக்கம் தொடக்கம் ஒரு மணத்தியாலம் வரை இந்த யோகாசனத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் சற்று கடினமாகத்தான் இருக்கும். இருந்த பொழுதும் நீங்கள் நாடளவில் பழக்கப்பட்டு விடுவீர்கள். அத்தோடு யோகாசனம் செய்வதற்கு ஏற்ற நேரம் காலை 4:30 மணி தொடக்கம் 7 மணி வரையும். இனியும் காலையில் விரைவில் நேரத்துக்கு எழுந்து கொள்ள முடியாதவர்கள் காலை 6 மணி தொடக்கம் 8 மணி வரையும் செய்யலாம். மாலையிலும் 5:30 மணி தொடக்கம் 8 மணி வரையும் செய்யலாம். யோகா பயிற்சி தியாகம், மூச்சு பயிற்சி, ஆசனங்கள் மூன்றும் ஒன்றுக்கொண்டு தொடர்புள்ளவை. ஆகவே சில நிமிடங்கள் தியானம் செய்து பிறகு பிராணாயாமம், அதன் பிறகு ஆசனங்களை செய்வது நல்லது. அத்துடன் நீராகாரமாக இருந்தால் அருந்திய பின் அரை மணத்தியாலத்துக்கு கழித்து பயிற்சிகளை செய்ய வேண்டும். மற்றும் எளிய அதாவது இலகுவான சிற்றுண்டியாக இருந்தால் 2 மணி நேரம் கழித்தும், அதே நேரம் உணவாக இருந்தால் 3-4 மணி கழித்து செய்வது சிறப்பாக இருக்கும். மற்றும் உங்கள் தன்மைக்கேற்ப நீங்கள் காலையில் குளித்துவிட்டு இந்த ஆசனங்கள் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். மிக சந்தோஷமாகவும் இந்த ஆசனத்தை செய்யலாம். அதாவது நீங்கள் ஆசனத்தை செய்யும் போது கடினமான தடிப்பான அதாவது பெட்ஷீட்டை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் சில ஆசனங்கள் செய்யும் போது அந்த வலிக்கு விளைவாக இருப்பதற்கு அந்த ஆசனங்கள் எங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. மற்றும் யோகாசனம் செய்யும்போது இறுக்கமான ஆடைகளை அணியாமல் தளதளவென உள்ள ஆடைகளை அணியக்கூடாது. அதாவது நாங்கள் நன்கு செய்வதற்கு எங்களோட அசைவுக்கேற்ப அது செய்யக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும். அதோடு நேரம் இல்லாத என்று நினைப்பது காலையிலிருந்து தியானம், மூச்சு பயிற்சி செய்துவிட்டு மாலை நேரத்தில் யோகா பயிற்சி செய்யலாம். அதே நேரம் நீண்ட நேர வெயில் அலைந்து செய்து களைப்பாய் இருப்பவர்கள் கட்டாயமாக யோகா பயிற்சி அன்றைக்கு செய்யாமல் ஓய்வு எடுத்து விட்டு மிக சந்தோஷமான நிலையில் இருப்பவர்கள் ஆரோக்கிய நிலையில் இருக்கும் போது அந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதோடு நல்ல உணவு முறைகளையும் பழங்கள் உட்பட உணவு முறைகளையும் நாங்கள் இதில் பின்பற்ற வேண்டும்.